أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமான எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதம் மிகுந்த ஜும்மா என்கிற ஒரு வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக இறைவன் தம் மீது கடமையாக்கி இருக்கிற வாரத்தினுடைய ஒரு சிறப்பு வழிபாடு தினமான இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அந்த வணக்க வழிபாட்டை சரியான முறையில் நிறைவேற்றிவிட வேண்டும் என்கிற எண்ணத்தை நமது உள்ளத்தில் பதிவு செய்தவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த அழகான தருணத்தில் புனிதம் மிகுந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படியெல்லாம் இந்த உலகிற்கு பரவியது என்பதை போன்ற சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு கட்டாயம் கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு நபித்துவம் வந்திருக்கிறது என்கிற தகவலை முதலில் தனது அருமை மனைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல ஒப்படைக்கிறார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருங்கிய நண்பர்களாக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை தூதருடைய உண்மையையும் நேர்மையையும் பார்த்து தன்னையும் அவரோடு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைத்துக் கொண்டார். பிறகு அங்கே இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னா, எல்லோருக்கும் எல்லா செய்திகளும் உள்ளத்தில் பதிந்து விடார். எவர் ஒருவர் நல்ல செய்திகளை தன் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும், எது சத்தியமோ அதன்பால் நாம் நிற்க வேண்டும் என்கிற எண்ணத்தை ஒவ்வொரு நாளும் உள்ளத்தில் யார் வளர்த்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களால் தான் சரியான செய்திகளையும் சரியான மார்க்கத்தையும் பின்பற்ற முடியும். நபிகளார் சொன்ன அதே மக்காவுடைய அந்த பகுதியில் ஏராளமான மக்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களது உள்ளத்தில் எல்லாம் ஏற்படாத மாற்றம் ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் ஏற்பட்டு, லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனாக தான் இருக்க முடியும், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நீங்கள் சொல்லுகிற அடிப்படையில் உங்களது நம்பிக்கையை நாங்கள் அறிவோம், ஆகையினால் உங்களை இறை தூதராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற ஏகத்துவ கலிமாவை ஒரு சிறு கூட்டம் அன்றைக்கு ஒத்துக்கொண்டது. ஆனால் ஒத்துக்கொண்ட அந்த மக்களால் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த முடிந்ததா என்று கேட்டால் கடுமையான சிரமங்கள். ஏன் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா? இத கியாமத்து வரைக்கும் இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்கு ஒரு கூட்டம் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த இஸ்லாமிய கோட்பாடுகளை அழிப்பதற்கு ஒரு கூட்டம் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எடுத்துக்கங்க, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல அசாம்
முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வதிக்கக்கூடிய ஒரு பகுதி, கல்வி அறிவு என்பது ரொம்ப குறைவு. அந்த இடத்துல என்ன பண்றான், இவங்கள்ட்ட இஸ்லாத்தை நம்மளால முழுவதாக தடுக்க முடியல அப்படின்னா கலவரங்களை தூண்ட வேண்டும், பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாட்டு இறைச்சியை தடை பண்ணிட்டான். ஹோட்டல்கள்ல கடைகள்ல விற்க கூடாது, அங்க யாரும் அமர்ந்து சாப்பிடக்கூடாது. அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் இந்த மாட்டு இறைச்சி விஷயத்தை கொண்டு வந்தா இஸ்லாத்தை அழிச்சிடலாம். அதுபோலவே அன்றைக்கு இருந்த மக்காவில் இருந்த மக்கத்து குறைசி காபிர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, யாரெல்லாம் இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிற்கு சென்று வருகிறார்களோ, அவருடைய உரையை கேட்கிறார்களோ, அவர்களோடு நட்பு பாராட்டுகின்றார்களோ, அவர்களை எல்லாம் சொல்லன்னா துயரத்திற்கு உள்ளாக்கினார்கள். கொஞ்சம் கொஞ்சம் துயரம் கிடையாது. துயரம்னாலும் துயரம் எந்த மனிதனும் தனது நாவுகளால் அதை வர்ணிக்க முடியாது. அப்பேற்பட்ட துயரத்துக்கு மத்தியில் தான் அந்த மக்கள் இஸ்லாத்தை தங்களது உயிராக கையிலே பிடித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பந்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உள்ளவெல்லாம் உறுத்துகிறது. இந்த கொள்கைக்கு வந்துட்டாங்க மக்கள். ஆனா வந்த மக்கள் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த முடியல, அல்லாஹ்வை வணங்க முடியல, வணக்க வழிபாடுகளை செய்ய முடியல. இந்த மாதிரி சூழல்ல போயிட்டு இருந்துச்சுன்னா இது எப்படி இஸ்லாம் வளரும் என்கிற கவலை இறைத்துதருக்கு வந்த உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை அருளுகிறான். என்ன வசனம்? அது அல்லாஹ் பேசுகிறான், குல் யா இபாதியல்லதீன ஆமனு அத்தகு ரப்பக்கும், நம்பிக்கை கொண்ட எனது அடியார்களே உங்களது இறைவனை நீங்கள் அஞ்சுங்க. உங்களை அவன் எதிர்க்கிறான் இவன் எதிர்க்கிறான் அப்படின்லாம் பேசுறாதீங்க. நீங்க நம்பிக்கை கொண்டு விட்டீர்கள், உங்களது இறைவன் நான் தான், எனக்கு நீங்க அஞ்சுங்க சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், லில்லதீன ஆமனு அஹ்ஸனு ஃபீ ஹாதிஹி துன்யா ஹஸனா, யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ நன்மைக்கு நன்மையே கூலி. நீங்க ஒருபோதும் அதிகரிக்கப்பட மாட்டீங்க. நன்மையை செய்றீங்க, அதுக்கு நன்மையை தான் கூலியா கொடுப்பேன், பொறுமையா இருங்க அப்படின்னா சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், அருளுல்லாஹி வாசியா, இந்த உலகம் மிக விசாலமானது. அப்பதான் ரசூலுல்லாஹ்வுக்கு புரியுது இந்த இஸ்லாமிய ஏகத்துவ கொள்கையை சவுதி அரேபியாவுல மக்கா மாநகரத்துல நம்ம சொல்லிட்டோம், இங்க நடைமுறைப்படுத்த முடியலன்னு நம்ம கவலைப்படக்கூடாது. இறைவன் சொல்லுகிறான், அருளுல்லாஹி வாசியா, இந்த உலகம் இந்த பூமி விசாலமானது சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறான், இன்னமா யுவாஸாபிரூன அஸ்ரும் பிஹைரின் ஹிசாபின், யார் பொறுமையை மேற்கொண்டு கணக்கின்றி தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ இறைவனுக்காக அவர்களுக்கு சொர்க்கமே கூலி. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் என்கிற ஒரு சிந்தனையை வளர்க்கிறாங்க. ஹிஜ்ரத் அப்படின்னா நாமளும் இங்க சில பேர் ஹிஜ்ரத் பண்ணுவோம். எதுக்கு பண்ணுவோம்? எங்க ஊர்ல தண்ணீர் சரியில்லை, அதனால நாங்க வேற ஊருக்கு வந்துட்டோம். எங்க பகுதியில நல்ல ஸ்கூல் காலேஜ் கிடையாது, அதனால வந்துட்டோம். எங்கள் பகுதியில நல்ல தொழில் கிடையாது, அதனால குடும்பத்துல வந்துட்டோம். இது நாம செய்யக்கூடிய ஒரு ஹிஜ்ரத், பயணம் மேற்கொள்றது, சொந்த ஊரை விட்டுட்டு அடுத்த ஊருக்கு போகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஒரு 12 நபி தோழர்களை, அதுல 8 ஆண்கள் 4 பெண்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இங்கே உங்களை கொன்று விடுவார்கள், இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த முடியாது, அதனால இந்த மக்காவிலிருந்து நீங்கள் கிளம்பி அபிசீனியாவுக்கு போங்க, ஹபசா என்று சொல்லுவார்கள் அரபியில. அபிசீனியாங்கிறது ஒரு கிறிஸ்தவ நாடு. அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக சொல்லிட்டாங்க. போக சொன்ன உடனே அந்த மக்களும் ஊர்ல இருக்கிற யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக, கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இப்போ வாடகை வீட்டுல ஒரு 10 வருஷம் வாழ்ந்துட்டோம்ங்க, காலி பண்றது கஷ்டமா இருக்கு. நம்ம சொந்த வீடு கிடையாது, வாடகைக்கு இருந்தோம், அந்த வீட்டிலேயே சுத்தி வந்துட்டோம், பழகிடுச்சு. என்ன கூடுதல் குறைவு இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டோம். அதையே நம்மளால தியாகம் பண்ண முடியல, அதுக்கு ஓனர் நம்ம கிடையாது.
ஆனா இறைத்தூதர் இந்த இஸ்லாத்தை சொல்லுகிற பொழுது அங்கே இருந்த அந்த மக்கள் இஸ்லாமியர்கள் செல்வந்தர்களும் இருந்தார்கள், ஏழைகளும் இருந்தார்கள். சொந்த வீடை விட்டுட்டு அபிசீனியா போகணும், தாய் தந்தையை விட்டுட்டு அபிசீனியா போகணும், மனைவி மக்களை விட்டுட்டு அபிசீனியா போகணும். இரவோடு இரவாக எல்லோரும் இறைவனுக்காக கண்களில் கண்ணீரோடு கிளம்புகிறார். அங்கே போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்த சில நாட்கள்ல அபிசீனியா மன்னர் அரவணைக்கிறாங்க. பொதுவாகவே அன்றைக்கு இருந்த வழக்கம் எப்படின்னா, ஒரு நாட்டுக்கு ஒரு கூட்டம் தஞ்சப்பு கூட வருது அப்படின்னா பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வார்கள். அது மன்னருக்கு உள்ள ஒரு கௌரவம் நினைப்பாங்க. அப்ப அவங்க நஜாசி மன்னர்கிட்ட அந்த சகாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தான் உங்கள்கிட்ட அனுப்பி வச்சாரு, நீங்க நல்லவர்னு சொன்னாரு, எங்களை அரவணைப்பீங்கன்னு சொன்னாங்க, வந்துட்டோம். இதான் முதல் ஹிஜ்ரத். இங்க உள்ளூர்ல இறை தூதர் மட்டும்தான் காபத்துல்லாவுல போய் தொழ முடியும், யாரும் தொழ முடியாது. எந்த அளவுக்குன்னா சில குறிப்பிட்ட சஹாபாக்கள் கூட விடல. அவங்க ஏதோ இறை தூதருக்கு அவருடைய சிறிய தகப்பனார் அபூ தாலிப் அவர்கள் இருந்த காரணத்தினால் மக்கத்து காபிர்களால் இறை தூதரை ஒன்றும் செய்ய முடியல. காபத்துல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சுற்றி வருகிறார்கள். அன்னைக்கே ரசூலுல்லாஹ் தவாப் பண்ணாங்க, அங்கே தொழுகை நடத்துறாங்க. எந்த தொழுகைய ஹதீஸ்கள்ல பார்க்கணும், ரொம்ப வறுமையான ஒரு ஹதீஸ். இந்த குர்ஆனை நீங்களும் நானும் ஓதுகிறோம். எத்தனை பேருடைய உள்ளத்தை அதை பதம் பார்த்திருக்கிறது நாம தான் சொல்லணும். நான் குர்ஆனை ஓதுறேன், இது இறைவனுடைய வார்த்தையை நான் நம்புறேன். இந்த வார்த்தையில் என் உள்ளத்தில் பல விஷயங்களை எனக்கு கற்றுத் தருகிறது, என் உள்ளத்தில் அமைதியை தருகிறது. இந்த உலகம் நிரந்தரமில்லை என்பதை எனக்கு பாடம் நடத்துகிறது. இந்த உலகத்தில் ஏற்படுகிற சோதனைகளையும் சிரமங்களையும் நான் சகித்துக் கொள்ள வேண்டும் என்று கற்றுத் தருகிறது என்கிற எண்ண ஓட்டங்கள் எல்லாம் நமக்கு தருகிறதா? நமக்குள்ள கேள்வி கேட்டுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காபத்துல்லாவில் நின்று கொண்டு திருக்குர்ஆனுடைய ஃபுஸ்ஸிலத் என்கிற அத்தியாயத்துடைய வசனத்தை ஓதுகிறார்கள். மக்கத்து காபிர்கள் கூடாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். இறை தூதர் அவர் தொழுகை நடத்துகிறார். அப்பொழுது சப்தத்தோடு இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை அந்த அரபிகளுடைய காதுகளில் விழ வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஓத ஆரம்பிக்கிறார். ஹா மீம் தன்சீலுல் மினர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்டது. கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு குர்ஆனன் அரபிய்யா. இந்த குர்ஆனை இறைவன் அரபு மொழியிலே இறக்கி இருக்கிறான். சொன்ன உடனே அரபிகள் அப்படியே கவனிக்கிறாங்க. இது குர்ஆன் இறைவனுக்கு வந்திருக்குது. இந்த குர்ஆனை இறைவன் எந்த மொழியில அருளா தெரியுமா? அரபுல தான் அருளினா. சொன்ன உடனே அந்த மக்கத்து காபிர்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள். இவர் எதையோ ஓதுகிறார், அரபி என்று சொல்கிறார், இறைவன் என்று சொல்கிறார், வேதம் என்று சொல்கிறார். என்ன சொல்றாரு? அடுத்து நபிகளார் ஓதுகிறார்கள். பஷீரு வ நதீரு வ அக்ரல் அக்ஸருஹும் ஃபஹம் லா யஸ்மஊன். இது நற்செய்தி சொல்வதாகவும் தீமையிலிருந்து மக்களை தடுப்பதற்காகவும் இறைவன் புறத்திலிருந்து வந்த எச்சரிக்கை. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வசனங்கள் அப்படியே ஓதுகிறார்கள். ஓதுகிற பொழுது நபிகளார் சில வசனங்களை ஓதிவிட்டு அடுத்த இன்னொரு ஆயத்தை ஓத ஆரம்பிக்கிறார். அதில் இறுதியாக முடிக்கின்றார்கள். நபியே, உமது இறைவனுக்கு நீ சஜிதா செய்கிறாக என்று சொல்லிவிட்டு நபிகளார் சஜிதாவிலே விழுகிறார்கள். மக்கத்து காபிர்கள் எல்லோரும் சஜிதாவில் விழுந்து விட்டார்கள். எப்படி உள்ளத்தை தைச்சிருக்கு பாருங்க. இதை பார்த்து கொண்டிருந்த மக்கத்து காபிருடைய தலைவர்கள் அபூஜஹல், உத்பா, சைவா போன்றவர்கள் கொந்தளிக்கிறார்கள். சஜிதால கிடக்கிற அரபியெல்லாம் எழுப்பி விடுறாங்க. நீங்க விழுந்தீங்க. அவங்க சொல்றாங்க, இல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அப்படியே நாங்க அதை கேட்டுட்டு இருந்தோம், ரொம்ப மென்மையா இருந்துச்சு, ஏதோ ஒரு உண்மையை சொல்ற மாதிரி இருந்துச்சு, அதனால நாங்க செஞ்சுட்டோம். உடனே அந்த கூட்டம் சொல்லுகிறது, எந்த கூட்டம்?
சஜ்தாவுல விழுந்ததை பார்த்து கோபத்திற்கு உண்டான மக்கத்து காவியுடைய தலைவர்கள் சொல்கிறார்கள், நீங்களும் இந்த முகமது ஏத்துக்க போறீங்களா? உடனே அவங்க சொல்றாங்க, இல்ல 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 இல்ல, ஏதோ கேட்க இனிமையா இருந்துச்சு, ஏதோ ஒரு வார்த்தையை கேட்கிற மாதிரி ஃபீலா இருந்துச்சு, நாங்க தெரியாம போட்டோம். இங்கே சஜ்தாவுல விழுந்தது சில நாட்களில் தூதுவுக்காக வியாபாரத்திற்காக இங்கிருந்து அபிசீனியாவுக்கு சென்ற அந்த ஒரு கூட்டம் அங்கே இருக்கிற முஸ்லிம்கள்ட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி முகமது நபி அவர்கள் குர்ஆனை ஓத அங்கே இருக்கிற மக்கத்து காபிர்கள் எல்லோரும் சஜ்தாவிலே விழுந்து விட்டார்கள். அவங்க நினைச்சுக்கிட்டாங்க இஸ்லாத்துக்கு வந்துருச்சு, இஸ்லாம் பண்ணிட்டாங்க எல்லாமே, எல்லாம் ஊருக்கு திரும்பி வர்ற. இதான் முதல் ஹிஜ்ரத். திரும்பி வந்த உடனேயே மக்கத்து காபிர்கள் சில மக்களை கொள்ளுகிறார்கள். நீங்க ஊரை விட்டு ஓடுனீங்களா அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கூட்டத்தை அழைத்து கேட்கிறார்கள், உங்க யாரை இங்க வர சொன்னோம்? அவங்க சொல்றாங்க, இல்லை யார சொல்லலாம், நீங்க குர்ஆனை ஓதி அந்த மக்களுக்கு எடுத்து வச்சுட்டீங்க, மக்கள் எல்லாம் சஜ்தாவுல விழுந்தாங்கன்னு கேள்விப்பட்டோம், அப்படின்னா இஸ்லாத்தை ஏற்றுட்டாங்கன்னு நினைச்சு நாங்க வந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக அழுதார்கள். அவங்க வரவே சொல்லி, ஏன் வந்தீங்க? இதோ சித்திரவதை செய்கிறார்களே, இது உங்களுக்கு தேவைதானா? என்கிட்ட ஒரு செய்தி வரும், காத்திருக்க வேண்டாமா? முதல் ஹிஜ்ரத் ஃபெயிலியர். அந்த துன்பமும் கவலையும் அடிதடியும் கொடைகளும் அதிகமாகும். அடுத்த சொன்னோம், மீண்டும் ஒரு கூட்டத்தை அனுப்புகிறார்கள், நீங்க இருக்காதீங்க, உங்களுக்கு கொன்றுவாங்க. நான் ஏதோ இறைவனின் கிருபையா என்னுடைய சிறிய தகப்பனார் இருக்கிற வரைக்கும் என்னை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதுனால விட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க போய் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் இஸ்லாத்தை சொல்லணும்னா நீங்க இஸ்லாத்துல வாழணும். நீங்க எல்லாரும் சொல்ல ஆசைப்படுறோம், வாழ ஆசைப்படல, உண்மைதானே? யாரையாவது எழுப்பி தொழுகை அனுப்பி நம்ம சொல்லுமா அப்படின்னா எல்லாரும் சொல்லுவோம். சரி, நாங்க சொல்லுறோமா அப்படின்னா கேள்விக்குறி. நபிகளார் திருப்பி என்ன தெரியுமா? நீங்க சொல்றதுக்கு முன்னாடி இந்த இஸ்லாத்தை நீங்க நேசிக்கணும், நடைமுறைப்படுத்தணும், வாழணும், அதற்காகவாது நீங்க உயிரோடு இருக்கணும். இரண்டாவது கூட்டம் 87 சஹாபாக்கள், ஒரு 14-13 சஹாபிய பின்பணிகள். அதுல உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, ரெண்டு பேரையும் ரசூலுல்லாஹ் சேர்த்து அனுப்புறாங்க. மறுபடியும் அனுப்பிச்சுறாங்க, நீங்க போங்க. சோ ஊர்ல உள்ளவங்க ரசூலுல்லாஹ் அனுப்பல, தான் பிள்ளையையும் அனுப்பி வைத்தார்கள். இரவோடு இரவாக ஒரு கப்பல்ல ஏறி போயிட்டாங்க. பெரிய வரலாறு இது, சுருக்கமா நான் சொல்றேன். போன உடனேயே மக்காவுக்குள்ள ஒரு செய்தி பரவுது. இங்கே வந்து இந்த முகமது அவர்கள் கூட்டத்தை ரெடி பண்ணி ஒவ்வொரு நாட்டுக்கு அனுப்புறாரு. அவங்கள தடுக்கணும்னா எந்த நாட்டுக்கு இந்த முஸ்லிம்களுடைய கூட்டம் போகிறாங்களோ அங்கே இருக்கிற தலைவரை சந்திச்சு நம்ம உண்மையை சொல்லணும். அப்பதான் மக்கத்து காவிரிகள் முடிவெடுக்கிறார்கள். நம்மள யார் போகிறது அபிசீனியாவுக்கு? 2 பேர் கை தூக்குறாங்க. ஒருத்தர் யாருன்னா அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லா இப்னு ரஃபியா ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் ரலியல்லாஹு சொல்றேன்னா பின்னாடி இஸ்லாம் பண்ணிட்டாங்க, அன்னைக்கு மக்கத்து காவிரி தான். 2 பேரும் நல்ல புத்தி கூர்மை உள்ளவர்கள், இளைஞர்கள், வாதத்திறமை உள்ளவர்கள், தைரியமானவர்கள், போர் வீரர்கள், குதிரைப்படை தெரிந்தவர்கள். 2 பேரும் போறாங்க பின்னாடி. இவங்க அபிசீனியா உள்ள போய் ஒரு பகுதியில வர்றாங்கன்னா இவங்க 2 பேரும் வேற ஒரு பகுதி வழியா அபிசீனியா வந்து அடைஞ்சிட்டாங்க. போகும் பொழுதே மக்கத்து காவிரிகள் சில அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்புறாங்க. இதை போய் மன்னர் இடத்துல மக்காவுல இருக்கிற இந்த குறைஷி தலைவர்களுக்கு கொடுத்தாங்கன்னு கொடுங்கன்னு உயர்தரமான தோல், ஒட்டகத்துடைய தோல், உயர்தரமான ஒட்டகத்தோல்னா நம்ம நினைச்சு பார்க்க தெரியும், நமக்கு நம்மளால நாலேஜ் கிடையாது. ஒரு மன்னருக்கு தருவது சாதாரண பொருளை கொடுத்துருப்பாங்க. ஆனா இதை மட்டும் போய் அந்த 2 பேர் எங்க கொடுத்தாங்க தெரியுமா? மன்னர் இடத்துல ஒப்படைக்காம அந்த மன்னர் யாருக்கு கட்டுப்படுவார் அப்படின்னா மதகுருமார்கள். அந்த மதகுருமார்கள் யாரு? கிறிஸ்தவ பாதிரியார்கள். அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. எங்க ஊர்ல இருந்து சில சிறுவர்கள் 3 பேர் ஊருக்கு ஓடி வந்துருக்காங்க, அவங்களை கூட அனுப்பிச்சு வச்சிருங்க. எங்க தலைவர்கள் தான் இந்த அன்பளிப்பு உங்களுக்கு தர சொன்னாங்க.
பாதிரியார்கள் சொல்கிறார்கள், அப்படியா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க மன்னர்கிட்ட காலையில பேசுறோம், நாளைக்கு காலையில சபைக்கு நீங்க வந்துருங்க, அவங்களையும் கூப்பிடுவோம், முடிச்சு விட்டுருவோம். இந்த செய்தி முஸ்லிம்களுடைய காதுக்கு வருகிறது. சஹாபாக்கள் எல்லோரும் கருவைப்பட்டு அழுகிறார்கள். ஆல்ரெடி சொந்த ஊரை விட்டு வந்திருக்கிறோம், சொந்த வீடு. நீங்க வயதான ஆசைப்படுறது எல்லாருமே நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும், நமக்குன்னு ஒரு சொத்து இருக்கணும், நம்ம பிள்ளைங்களை நிராகரியா விட்டுறக்கூடாது. அதுக்கு தானே ஓடுறோம். இங்க நம்ம இருக்கக்கூடிய எல்லாருமே எதுக்கு ஓடுறோம், எதுக்கு உழைக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. சாப்பிடறதுக்காக உழைக்கிறோம். அந்த மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்ம சொந்த ஊரையும் விட்டுட்டு வந்துட்டோம், எங்களை விட்டா போதுந்தா நாங்க அல்லாஹ் ரசூல் தொழுது எங்க வாழ்க்கையை ஓட்டிடுறோம்னு இந்த நாட்டுக்கு வந்தா இங்கேயும் வந்து நம்மளை தொந்தரவு கொடுக்கிறார்களே என்ற கவலையில் எல்லோரும் குழப்பத்திலே அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கிருந்து ஒரு சஹாபி கிளம்புகிறார். ஜாபிர் பின் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சொல்லுகிறார், மக்களே யாரும் பின்னுங்க வேண்டாம், மன்னரை சந்திப்போம், இறைத்தூதர் எதை நமக்கு போதித்தாரோ அதை நான் அங்கே பேசுகிறேன். எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. சரி, ஓகே. காலை மன்னர் அழைப்பு கொடுக்குறாங்க, ஓடி வந்து அந்த கூட்டமும் வாங்குறாங்க, அழைச்சிட்டு போக வந்த 2 பேரும் வாங்குறாங்க. இருவரும் எழுத இருக்கிறார்கள். எப்படி இருக்கும்? நாடு கடந்து ஓடி வந்துட்டோம், உயிரை கையில் எடுத்து வந்துட்டோம், யார் சொத்தையும் திருடிட்டு வரல, எந்த கொலை குற்றமும் பண்ணிட்டு வரல, இங்க வந்து நாங்க அல்லாஹ்வை வணங்கணும்ங்கிறதுக்கு கூட விட மாட்டேங்கிறானே. கவலையிலே நம்ம முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். மன்னர் கேட்கிறார், என்னாச்சு? உடனே அவங்க 2 பேர் சொல்றாங்க, மன்னரே, இவங்க எல்லாம் எங்க ஊரை சார்ந்த சிறுவர்கள், விவரம் தெரியாதவங்க, ஏதோ ஆர்வத்தில் இங்க வந்துட்டாங்க. இவர்களது நன்மை தீமைகளை நீங்களும் அறிய மாட்டீர்கள், நானும் அறிய மாட்டேன். ஆனா இவங்க பெற்றோர்கள் இவரை பற்றி கவலைப்படுகிறார்கள், அவங்களுக்கு தான் இவங்களை பற்றி தெரியும். ஆகையினால மன்னர் இவர்களை எங்களோடு அனுப்பி வைப்பதுதான் சிறந்தது, அனுப்பி வைங்கிறார். உடனே மன்னர் இருக்கிறாரு முஸ்லிம்கள்ட்ட, என்னங்க என்ன சொல்றாங்க? எப்படி? அன்னைக்கு ஒரு பயான் நடந்திருக்கு. ஹஜ்ஜத்துல் விதாவிற்கு பிறகு நான் படித்த செய்திகளில் அந்த பயானை போன்று இஸ்லாத்தை விளக்குறதுக்கு வேற எந்த பயானும் தேவையில்லை. அதுல அப்படியே ஜாபிர் பின் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்துல அந்த சபையில கூடி இருக்கிற பாதிரிமார்கள் சபை இருக்கிறது, மன்னர் அமர்ந்திருக்கிறார், படை ராணுவ படை வெளியே இருக்கிறது. நாம் ஏதாவது பொய் சொல்லிவிட்டால் மரண தண்டனை கூட கிடைக்கலாம், அல்லது இந்த மன்னர் நம்மள ஊருக்கு அனுப்பிட்டார்னா அங்கேயும் மரண தண்டனை தான். உடனே ஜாபிர் பின் அபு தாலிப் ரலியல்லாஹு அப்படியே ஒப்படைக்கிறாங்க, மன்னரே, நாங்கள் எல்லாவற்றையும் சொல்லி விடுகிறோம். நாங்கள் மக்காவே வாழுகிற பொழுது சிலைகளை வணங்கி வந்தோம், இறந்த பிராணிகளை எல்லாம் சாப்பிட்டு வந்தோம், அண்டை வீட்டாரோடு சண்டையிட்டுக் கொண்டிருந்தோம், உறவுகளை எல்லாம் பிரித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம், கொலைகளையும் குற்றங்களையும் செய்து வந்தோம், விபச்சாரத்திலே மூழ்கி கிடந்தோம், மதுவிலும் மாதவிலும் எங்கள் வாழ்க்கை அப்படியே அர்ப்பணிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் எங்களில் இருந்து எங்களுக்கு அறிமுகமான ஒரு நபரை அல்லாஹ் தூதராக கொடுத்தான். அந்த மனிதரையும் நாங்கள் அறிவோம், அவரது வம்சத்தையும் நாங்கள் அறிவோம், அவர் நம்பிக்கையானவர் என்பதை நாங்கள் அறிவோம், மிக்க மிக்க ஒழுக்கமுள்ளவர் என்பதை நாங்கள் அறிவோம். அப்பொழுதுதான் அவர் எங்களிடத்தில் சொன்னார், நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது என்று சொன்னார். நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிற சிலைகள் எல்லாம் கடவுள் இல்லை என்று எங்களுக்கு போதித்தார். விபச்சாரத்தை இறைவன் தடுத்திருக்கிறான் என்று எங்களுக்கு சொன்னார். அண்டை வீட்டாரோடு அன்போடு இருங்கள் எங்களுக்கு போதித்தார். உறவுகளை எல்லாம் துண்டித்து வாழ்ந்த எங்களிடத்துல உறவோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டார். விபச்சாரத்திலும் மதுவிலும் மூழ்கி இருந்த நாங்கள் அதை அப்படியே விட செய்தோம்.
இப்படியெல்லாம் எங்களுக்குள் இருந்த மூட நம்பிக்கையிலிருந்து அவர் எங்களை மீட்டெடுத்த பொழுது அவரை நாங்கள் நம்பினோம். அப்பொழுதுதான் இதோ எதிரே நிற்கக்கூடிய எங்களது உறவுக்கார இந்த கூட்டம் எங்களை அடித்தது, எங்களை துன்புறுத்தியது, எங்களில் இருந்த மக்களை எல்லாம் கொன்று விட்டார்கள். நாங்கள் உயிருக்கு பயந்து உயிரை கையிலே பிடித்து இறைவனுக்காக உங்களிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களது தூதர் எங்களுக்கு இந்த பகுதியிலே அனுப்புவதற்கு முன்பதாக உங்களை பற்றி சொல்லிதான் அனுப்பி வைத்தார். இப்பொழுது சொல்லுங்கள் மன்னரே, நாங்கள் எங்கே செல்வது? சபை அப்படியே சம்பு சிரிக்குது. விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தவன்ட்ட விபச்சாரம் பண்ணாதன்னு சொல்லி இருக்கிறாரா? அண்டை வீட்டுக்காரன் சண்டை போட்டு இருந்தவன்ட்ட சண்டை போடாதன்னு சொன்னாரா? உறவுகளை எல்லாம் பிரிச்சு வாழ்ந்து இருந்தவன்ட்ட உறவோட வாழுன்னு சொன்னாரா? செத்த பிராணிகளை சாப்பிட்டு இருந்தவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய பேர் சொல்லாம சாப்பிடாதன்னு சொன்னாரா? இதை கேட்ட மன்னரும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அந்த சபையில் இருந்தவங்க மன்னர் உடனே கேட்டார், அப்படின்னா அந்த தூதர் முகமது உங்களுக்கு ஏதாவது சொன்ன இறைவனுடைய வார்த்தைகள் இருக்குதா? ஆம், இருக்கிறது. அப்பதான் ஜாஃபர் பின் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் சொல்லுகிறார், காஃப் ஹா யா ஐன் சா ذكر رحمة ربك عبد زكريا. ஜக்கரியாவை பற்றி நபியே, உம்முடைய அடியார் ஜக்கரியாவை பற்றி செய்த அவனுக்கு அல்லாஹ் செய்த அருளை கூறுகிறேன். இது நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா. அவர் தமது இறைவனை ரகசியமாக அழைத்து பிரார்த்தனை செய்தார். கால ரப்பி இன்னி வஹனல் அல்மு மின்னி வஸ்தஅலர் ராசு ஸைஅன் வலம். இறைவா, என் முடியெல்லாம் நரைச்சிருச்சு, என் எலும்பெல்லாம் தேஞ்சிருச்சு, என் மனைவியோ பிள்ளை பேர் அற்றவளாக இருக்கிறாள். நீ எனக்கு பிள்ளைங்கிற ஒரு பாக்கியத்தை கொடுக்கலன்னா வம்சத்தையே இழந்தவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், வ இன்னி ஹிஃப்தும் மவாலியன் மின் வராஇ வ கானத் இம்ராத்தி ஆகிரன் வ ஹப்லி மின் லதுன்க வலியா. பின்னாடி உறவுகள் இருக்க மாட்டாங்களே, உன்னை மனங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்காது, நானும் சந்ததி இல்லாம ஆயிருவேனே சொன்ன உடனே தான் அல்லாஹ் என்ன பண்ண தெரியுமா? யா ஜக்கரியா இன்னா நுபஸ்ஸிருக பி உலாமி இஸ்மஹு யஹ்யா. இதோ யஹ்யாங்கிற ஒரு பிள்ளையை உனக்கு நான் தர்றேன், எடுத்துக்க. நீ ஓதுன உடனே எழுதி கொண்டிருந்த அந்த எழுத்தாளர்கள் அப்படியே அழுகிறார்கள். ஒரு அடியான் இறைவனிடத்தில் பேசியதும் இறைவன் அதற்கு பதில் கொடுத்ததும் அதற்கு பிள்ளையை கொடுத்ததும் அவர் எப்படி அழைத்தார்? மன்னரும் அழுகிறார், சபையும் அழுகிறது, முஸ்லிம்களின் கூட்டமும் அழுகிறது, எதிரி கூட்டம் திகைத்து நிற்கிறது. அதாவது குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், முகமதே, உமக்கு அருளப்பட்டிருக்கிற இந்த வேதத்தை ஓதுகிற பொழுது அவருடைய கண்களில் கண்ணீர் வருவதை நீ காண்பீர். பொய்யாது, கதையாது, அப்படியே கடந்து போறதுக்கு சொன்ன உடனே மன்னர் சொல்லுகிறார், நீங்க உள்ள போய் சுதந்திரமா வாழுங்க, போங்க. நீங்க அந்த 2 பேரை கூப்பிட்டு என்னெல்லாம் அன்பளிப்பு கொடுத்தீங்களோ வாங்கி ஊருக்கு ஓடிடுவேன். முஸ்லிம்களுக்கு ஒரு வகையான மகிழ்ச்சி, எல்லாம் காப்பாத்திட்டான். வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்க கூடாரத்துக்கு போறாங்க. இரவுல ஒரு தகவல் வருது, என்ன தெரியுமா? அம்ரு பின் ஆஸ் ரொம்ப சாமர்த்தியமான ஒரு மனிதர். அவர் சொல்லுகிறார், இன்னைக்கு தப்பிச்சிட்டாங்க, நாளைக்கு ஒரு விஷயத்தை போட்டு உடைக்க போறாங்க, அதன் பிறகு இவர்களால எந்த நாட்டிலையும் வாழ முடியாது. அப்போ கூட இருந்த அப்துல்லா இப்னு ரஃபியா இருக்கார்ல, அவரே எதிரிதான் அன்னைக்கு. அவர் சொன்ன வார்த்தையை பாருங்களேன், பாவம் பாவம், நம்ம மக்கள் தானே, நம்மகிட்ட ஓடி வந்து உயிரை தேடி வந்திருக்கிறாங்க, எப்ப டார்ச்சர் பண்றோம், உயிரெல்லாம் முறுக்கணும்னே நம்ம 2 பேரையும் பொறுப்பாளர் அனுப்பி இருக்கிறாங்க. நம்ம ஊருக்கு வெறுங்கையில போனோம்னா நமக்கு அசிங்கம்னாரு அமர் பின் ஆஸ். இந்த செய்தி முஸ்லிம்களுடைய காதுக்கு வருது.
என்ன சொல்ல போறாரு? அதையும் சொல்லிட்டாரு. நாம இருக்கிற இந்த ஹபசா நஜ்ஜாசி ஈசா நபியை கடவுளாக வணங்கக்கூடிய ஒரு கூட்டம். ஆனா இவங்க ஈசா நபியை கடவுளா ஏத்துக்கல. அப்படிங்கும் போது அவங்க கடவுளை இவங்க ஏத்துக்கிறத நான் சொல்லி இங்க இருந்து ஊருக்கு கொண்டு போறேன் அப்படிங்கிற முஸ்லிம்கள் கூட்டம் பேசிக்கிறாங்க. நேத்து நம்ம தப்பிச்சிட்டோம், இன்னைக்கு என்ன சொல்றது? அப்பொழுதும் ஜாபிர் பின் அபூ தாலிப் சொல்றார், அல்லாஹ் விரும்பாத எந்த ஒரு வார்த்தையும் சொல்லி நாம் நம் உயிரை கையிலே பிடிக்க வேண்டாம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி எதை சொன்னார்களோ அதை அப்படியே போட்டு உடைத்து விட்டு இங்கிருந்து போயிடுவோம். சம்ம தைரியம் அதெல்லாம். ஏதாவது பொய்ய சொல்லி உயிரை காப்பாத்திருந்தா மனுஷன் நினைப்பான். எதார்த்தம் சத்தியத்தை சொல்லுவோம், மரண மசாலை ஏத்துக்குவோம். தயாரா நிற்கிறாங்க முஸ்லீம் கூட்டம், எதிரி கூட்டம், மன்னர் இருக்கிறாரு, சபையோடு அமர்ந்து இருக்கிறாங்க. அப்ப அமர் பின் ஆஸ் சொல்கிறார், மன்னரே ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்க. என்ன தெரியுமா? நீங்களோ ஈசா நபியை கடவுளாக வணங்கக்கூடியவர்கள், அவருடைய புனிதத்தை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இந்த கூட்டம் ஈசா நபியை பற்றி என்ன நினைக்கிறது கேளுங்க. உடனே மன்னர் கேட்கிறார், சொல்லுங்களேன், எங்க கடவுளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜாபிர் பின் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், அதே இடத்துல, மன்னரே நாங்கள் ஈசா நபியையும் அறிவோம். எங்களுக்கு எங்கள் இறைவன் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான், மரியம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியினுடைய வயிற்றில் இறைவனின் வார்த்தைகளால் ஊதப்பட்ட ஒரு மனிதர் தான் இந்த ஈசா நபி அவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சில அற்புதங்களை கொடுத்திருக்கிறார், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். குழந்தைகளே அவர் பேசினார், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த ஈசா நபி அவர்கள் ஒருபோதும் தன்னை கடவுள் என்று சொன்னதில்லை. அவர் எங்கள் பார்வையில் கடவுளும் இல்லை. முகமது அவர்கள் எப்படி அல்லாஹ்வின் தூதரோ அதே போன்று ஈசா நபியும் ஒரு தூதராவார். இந்த உலகம் அழிவதற்கு முன்னால் அவர் வருவார் அப்படின்னு சொன்ன உடைச்ச உடனே பாதியார் கூட்டம் கொந்தளிக்குது. என்ன சொல்றீங்க, கடவுள் இல்லையாவே அப்படின்னு. மன்னரு தன் கையிலே வைத்திருந்த ஒரு குச்சியை ஓங்கி தலையிலே அடிக்கிறார். அப்படியே சபை என்ன ஆக போகுதுன்னு தெரியல, நினைச்சே பார்க்க முடியலங்க. அந்த சபை எப்படி இருந்திருக்கும்? ஒரு செய்தியை சொல்லணும், எதிரி நாடு 100 பேரு நம்ம உள்ளூர்காரங்க, வெளியூர்காரங்க, எல்லாம் வெளியூர்காரங்க, நம்ம ஏத்துக்குவாங்களா, கொண்டுருவாங்களா? மன்னர் ஓங்கி அடிச்ச உடனே பாதிரிமார்கள் இருந்து முஸ்லிம் கூட்டம் வரைக்கும் எல்லாம் அப்படியே வாயை மூடிக்கிட்டு நிக்குது. ஒரு பிச்சை எடுத்து, நீங்கள் ஈசா நபி அவர்களை பற்றி சொன்ன செய்தி இந்த குச்சியின் இம்மி அளவுக்கு கூட நீங்க கூட்டிய குறைஞ்சிய சொல்லல, அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். எப்படி எல்லாம் வச்சா பாருங்க. அதனால்தான் அவர் இறந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வஹி வருது, நபியே நஜ்ஜாசி இறந்து விட்டார், அவருக்கு தொழுகை நடத்துங்க. ரசூலுல்லாஹ் தொழுகை வச்சாங்க. எப்படி? அவர் இஸ்லாத்துல தான் வாழ்ந்து மௌத்தாருங்கிறத அல்லாஹ்வே சாட்சியா இருந்திருக்கான். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, நிலைமை எப்படி இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த விஷயத்துல நம்ம எத்தனை விஷயத்தை ஃபாலோ பண்றோம்? உறவை பேணி வாழணும்னு சொன்னோம்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, நம்ம உறவை பேணி வாழ்றோமா? அண்டை வீட்டாரோட அன்போடு இருக்கின்றாங்களே ஒவ்வொருத்தரும், நான் உள்ளத்துல கை வச்சு பாருங்க, அன்பு வாழ்றோமா? பெற்றோருடைய விஷயத்துல கவனமா இருக்கணும்னாங்களே, கவனமா இருக்கிறோமா? பொறுப்புகள்ல ரொம்ப கவனமா இருந்தாங்களே. நீங்க எப்படி ஆச்சுன்னா, எங்கேயோ கவலை வருது, ஏதோ ஒரு அம்மா ரோட்ல பிச்சை அடிச்சு வைங்களேன், ஐயோ பாவம். ஏதோ ஒரு ஆசிரமத்துல முதியவர்கள் கவலைப்பட்டாங்க வைங்களேன், அழுதாங்க வைங்களேன், நமக்கு அழுக வருது, ஐயோ பாவம் பார்த்துக்க ஆளே இல்லையா. ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற தாய்க்கே நம்ம பார்த்துக்கிறது இல்லை. எத்தனை பேர் பார்த்துக்கிறோம்?
நேரத்துக்கு சாப்பிட்டீங்களாமா, கையால் அமுத்தி விடணுமாமா, மருந்து வேணுமாமா, தலைவலிக்குதாமா, குளிப்பாடணுமாமா, தலைக்கு என்ன வைக்கணுமாமா, ட்ரெஸ் மாத்தி விட்டுமாமா, வயசாயிடுச்சு அப்படின்னு இங்கே பரிதாபம் வரல. செல்போன்ல பரிதாபம் வருது, முதியோர்களை பார்க்கும் பொழுது பரிதாபம் வருது, ரோட்ல பிச்சை எடுக்கும் போது பரிதாபம் வருது, சொந்த வீட்டுல பரிதாபம் வரல. கணவன் நம்மை சுமந்திருக்கிறார், கணவன் நம்மை பொறுப்பெடுத்திருக்கிறாரு, நமக்குள்ள முழு பொறுப்பு அந்த குடும்பத்துக்கு இருக்குது. கணவனுடைய தாய் தந்தையை பார்த்துக்க என்னால முடியல, நான் இஸ்லாத்துல இருக்கிறேன். என் தாய் தந்தைக்கு உணவு கொடுக்க முடியல, மருத்துவம் பார்க்க முடியல, நான் இஸ்லாத்துல இருக்கிறேன். என்ன இஸ்லாத்துல இருக்கிறோம்? எந்த விஷயத்துக்காக இந்த சகாபாக்கள் எல்லாம் சொந்த ஊரை விட்டு ஓடினாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு, அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு, அதுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு நாங்கள் இஸ்லாத்துல இருக்கிறோம். தோற்றுவோம். பேரளவுல தான் இஸ்லாத்துல இருக்கணும். தயவு செய்து ஒவ்வொருத்தருமே இறைத்தூதர் சொன்ன வார்த்தைகளை குடும்பத்தில் நடைமுறைப்படுத்துவோம். நான் என் கணவனுக்கு உண்மையா இருக்கேனா, நான் என் மனைவிக்கு உண்மையா இருக்கிறேனா, நான் என் பிள்ளைக்கு சிறந்த தாயா இருக்கிறேனா, நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு, எங்க வீட்டுல இருக்கிற முதியவர்களுக்கு நான் நல்ல ஒரு பணிவிடையாளராக, அதெல்லாம் ஒரு பொக்கிஷம். பரிதாபங்களை வெளியே பார்க்காதீங்க, வீட்டுக்குள்ள பாருங்க. எங்கேயோ ஒருத்தவங்க கவலைனே ஐயோ பாவம் பாய்க்கிறிய, வீட்டுல அது பட்டி கிடக்கட்டும், சாகட்டும் முடியும். அப்ப என்ன இது? என்ன இஸ்லாம் நம்ம உள்ளத்தை தச்சிச்சு? சிந்திக்கிற மக்களாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தை வெளியில் தயவு செய்து நீங்க பார்க்க வேணாம். நான் இஸ்லாத்தை என் வீட்டுக்குள்ள நடைமுறைப்படுத்துறானா அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்கள்.